ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு ரித்து தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து இந்த குளிருக்கு இதமாக சூப்பரான ஒரு ரசம் செய்ய போகிறோம். இதில் மெயினாக ஒரு இன்க்ரீடியண்ட்டு சேர்த்து வைக்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பெரிய தக்காளி பழம் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதனால் நான் பாதி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன தக்காளி பழமாக இருந்தால் 2 எடுத்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, மஞ்சள் தூள், உப்பு இது எல்லாமே சேர்த்து கையாலே நல்லா பிசைஞ்சு விட்டு கரைச்சிக்கலாம். இப்போ இது கூட ஒரு எலுமிச்சைப்பழ அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதையும் கரைச்சி நல்லா சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மசாலா இடிச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு அரை டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். ஜென்ரலாக யாரும் சோம்பு சேர்த்து ரசம் வைக்க மாட்டாங்க. பட் நீங்கள் வந்து சோம்பும் சின்ன வெங்காயமும் சேர்த்து ரசம் வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இதை நீங்கள் மிக்சியில் கூட இடித்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூட ஒரு பூண்டு எடுத்திருக்கேன். அதையும் வந்து நல்லா இடித்து எடுத்துக்கலாம். அடுத்து இது கூட 2 சின்ன வெங்காயம் எடுத்து அதையும் நல்லா இடித்து வச்சுக்கலாம். அடுத்து ரசம் தாளிச்சிடலாம். ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதும் கூடவே 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம இடித்து வச்சுருக்க மசாலா, பூண்டு, வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நான் கரைச்சி வச்சுருக்க ரசத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி, உப்பு எல்லாமே சேர்த்துட்டு ரசம் வந்து கொதிக்க விடாமல் நுரைச்சி வரும் பாருங்கள். அந்த டைமில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி லைட்டாக கொதி வந்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிடலாம். அவ்வளோதான், சூப்பராக ரசம் ரெடி ஆகிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.